ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இப்போதெல்லாம் இடிதாங்கி வெறும் அரசியல்வாதியாக மட்டுமே உலா வருவது இல்லை. பாதி நேரம் மேடையிலும் பாதி நேரம் மாடலாகவும் செயலாற்றுவதற்கான வாய்ப்புகள் இடிதாங்கிக்கு வந்து கொண்டிருக்கு. இடிதாங்கியின் செல்வாக்கை கருத்தில் கொண்டு பன்னாட்டு நிறுவனங்கள் கூட தங்கள் பொருட்களை விற்பதற்கான விளம்பர மாடலாக வருமாறு 6 மாதத்திற்கு ஒப்பந்தம் செய்திருக்கிறார். பொது வாழ்க்கையில் ஈடுபடுவதால் இடிதாங்கியின் பிம்பம் பீப்பாய் அளவுக்கு பெருகி இருப்பதால் இடிதாங்கியை கையில் எடுத்து ஒப்பனை போட பல கம்பெனிகள் ஒப்பந்த பத்திரத்துடன் வரிசை கட்டி நிற்கிறார்கள். இப்படி ஒப்பந்தம் செய்து கொள்வது ஒரு விஷயத்தில் நன்றாக இருக்கிறது. அதாவது ஆற்று தண்ணீரை ஆட்டை போட்ட குளிர்பான கம்பெனியை மறிக்கச் சென்ற தொண்டர்கள் தலைமை தாங்குங்கள் தலைவா என்று என்னை கேட்டுக்கொண்டார். ஆனால் நான் மறுத்துவிட்டேன். ஏனென்றால் அந்த கம்பெனியின் விளம்பரத்தில் நடிப்பதற்காக 6 மாதத்திற்கு ஒப்பந்தம் ஆகி இருப்பதால் அந்த ஒப்பந்தத்தை மீறுவது அரணாகவும் நேர்மையாகவும் இருக்காது. அப்படி மீறுவது என் பொது வாழ்க்கைக்கு எதிராக அமைந்துவிடும் என்று எடுத்து சொன்னேன். அவர்களும் புரிந்து கொண்டு ஒப்பந்தம் முடிந்ததும் போராட்டத்தை வைத்துக் கொள்ளலாம் தலைவாய் என்று தங்கள் தலையிலேயே மண்ணை வாரி போட்டுக்கொண்டு போய்விட்டார். தொண்டர்களை எளிதாக ஏமாற்றி விடலாம். ஏனென்றால் அவர்கள் என் ரசிகர்கள். அதுபோல சென்னைக்கு அருகே செவ்வாய்க்கு அருகே புளூட்டோவுக்கு புறத்தே கிழக்கிந்திய கம்பெனியின் கிழக்கே மனை வாங்குங்கள் என்றும் இடிதாங்கி விளம்பரங்களில் நடித்து மக்களின் கனவு இல்லத்திற்கான கண்ணனாக மாறினார். இப்படி விளம்பரங்களில் மட்டுமல்லாமல் புதுமனை புகு விழா, காது குத்து விழா, மூக்கு குத்து விழா, முதுகு சூரியும் விழா என்று எல்லாவற்றிற்கும் இடிதாங்கியைத்தான் அழைக்கிறார். புதுமனை புது விழாவை பொறுத்தவரையில் பசுமாட்டை உள்ளே விட்ட பிறகுதான் இந்த காளையை உள்ளே விட வேண்டும் என்று எல்லோர் வீடுகளிலும் கராராக சொல்லிவிடுகிறார். விழா முடிவில் மாட்டுக்கு கொஞ்சம் புல்லை போட்டுவிட்டு யாருக்கும் தெரியாமல் இடிதாங்கிக்கு ஒரு புல்லை மறைவாக கொடுத்துவிட்டு புறவாசல் வழியாக அனுப்பி வைத்து விடுவது வழக்கம். அடுக்குமாடி கட்டிடங்கள் என்றால் மாட்டுக்கு வேலை கிடையாது. அதற்கு லிப்டில் ஏறி பழக்கம் இல்லை என்பதால் இடிதாங்கியை மட்டும் கூப்பிட்டு சிறப்பு செய்வார். ஆக வீடு என்பது வெறும் வீடு அல்ல, அது ஒரு கனவு. கனவு வீட்டை கட்டி எழுப்ப மக்கள் கட்டும் மனக்கோட்டை ஒருபோதும் மண்கோட்டையாக மாறக்கூடாது. அந்த கனவிலே வாசல் இருக்கும், வரவேற்பறை இருக்கும், ஹால் இருக்கும், கிச்சன் இருக்கும், படுக்கை அறை இருக்கும். அதோடு காலை கடனை முடிக்க மேற்கத்திய கிழக்கத்திய பாணியில் குந்துவதற்கு குழியல் அறைகளும் இருக்கு. ஆனால் அந்த வீட்டுக்கு அஸ்திவாரம் என்பது ரொம்பவும் முக்கியம். அந்த அஸ்திவாரம் இடிதாங்கியின் உள்ளங்காலை போல உறுதியாக இருக்க வேண்டும். இடிதாங்கியின் உள்ளங்காலை பார்க்காமல் இடிதாங்கியின் உள்ளங்கையில் என்ன இருக்கிறது என்று மட்டும் உத்து பார்த்து கொண்டிருந்தால் அஸ்திவாரம் போட கமுக்கமாக ஓகே சொன்னவர்களே ஒரு அஸ்தமனத்தில் வந்து தரைமட்டமாக்குவார்கள். அப்படி ஆக்கும்போது இடிதாங்கி ஊரில் இருக்க மாட்டான் என்ற உண்மையை கூறி உங்கள் எல்லோரையும் எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.